இந்த மண்ணுக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறான்ல, நாம் பேசுறதுதான் தமிழ் தேசியம், நான் தான் இந்த மண்ணுக்கு, நான் தான் பைத்தியம் அப்படின்னு சில பேர் பேசி தெரியுறால. எங்க போனாங்க அவங்களாம்? இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, இவ்வளவு பெரிய நிறுவனம் இங்க வந்து ஒரு மாவட்டத்துடைய மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறான். இத்தனை அநியாய அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாம பெரியாருக்கு எதிராக திராவிட கடப்பாறையை தூக்கிட்டு ஒருத்தர் போறாரு. 100 ஆண்டுகளா அந்த கடப்பாறையை யாராலும் தூக்க முடியல. அந்த கடப்பாறையை ஒரு தூக்கிட்டு நாம் போய் வந்து பாரதியாரை கையில் எடுத்து பெரியாரை குத்தி சாய்த்துவேன். வயிறு எரியுதுங்க. எங்க தலைவர் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாரு. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக இன்னைக்கு நம்ம வேலை வாய்ப்பு தேடுறோம்ல, இவங்கிட்ட நம்ம போய் நாங்க படிச்சிருக்கிறோம்டா, இந்த சர்டிபிகேட் பாடுறா, நான் பிஎஸ்சி, நான் பிஇ, நான் கிராஜுவேட், நான் பட்டதாரி, இப்படி சொல்லி ஒரு சட்டையை முடிச்சு நம்ம கேட்கிறோம்ல. இப்படி கேட்பதற்காக தனது 96 வயதிலும் மூத்திர சட்டியை எடுத்து அயராமல் உழைத்து எம்மை இப்படி பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தமிழுக்கு தந்தை பெரியார். அந்த பெரியார் இந்த மண்ணில் களமாடியதால் தான் இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், என் புள்ள படிச்சிருக்கா, எங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்கிட்ட எதிர்த்து கேட்க தெரியுது. அப்படி பெரியார் ஒருத்தர் இல்லனா நாம என்ன செஞ்சிருப்போம்? கோபுரத்தை கட்டிக்கிட்டு மாட்டு சாணி அள்ளி போட்டுக்கிட்டு யாரோ டாடா கம்பெனியா எவனோ எப்படியோ இருக்கிறா. குறைந்தபட்சம் எமது தலைவர் அண்ணன் வேல்முருகன் கூறுகிற அரசியலை புரிந்து கொள்வதற்கு தந்தை பெரியார் இந்த மண்ணில் தேவைப்பட்டார். இந்த பாஜக சங் பரிவார் கூட்டம் திட்டமிட்டு தமிழ் சில பேர் பேச வச்சு இன்னைக்கு அவனால பச்சை சங்கியா மாத்தி விட்டு முழு சங்கியாக்கி விட்டான். நேரா பாரதியாரை எடுத்துக்கிட்டான். நான் போய் வந்து குத்தி சாய்ப்பேன், குத்தி வீழ்த்துவேன். நான் வேணா சொல்றேங்க, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நம் கண்ணுக்கு எதிராக சமகாலத்தில் ஒரு காலத்தில் அவர் பேசினார், நான் பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன், பெரியாரின் கைத்தடியே எமது தலைவரின் கரங்களை துவக்காக மாறி இருக்குதுன்னு பேசினவர் இன்னைக்கு நான் பெரியாரை குத்தி வீழ்த்தாம எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாரதியாரை பத்தி பேசுறதுக்காக சிராகிக்கிறவங்களுக்கு சொல்றேன், நாம் நம்முடைய தம்பிகளுக்கு சொல்றேன், கண்ணுக்கு எதிராக நம்முடைய சமகாலத்தில் இந்த பாரதியாரை குத்தி வீழ்த்துவதே, இந்த பாரதியாரை தூக்கி போட்டு மிதிப்பதே என்னுடைய முதல் வேலை என்று அந்த நபர், மரியாதைக்குரிய அந்த நபர் நீங்க பேசுவார். நீங்க எழுதி வச்சுக்கோங்க.